அறிவியலால் வெல்வோம். பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், என் அருமை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்று நான் உங்கள் முன் ஆக்கம் தரும் அறிவியல் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அறிவியல் என்றால் என்ன? அறிவியல் என்பது இயற்கையை பற்றி நாம் அறிந்து கொள்வது ஆகும். வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் ஏன்? ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுவது ஏன்? பைசா நகரத்து கோபுரம் சாய்வாக இருந்தும் கீழே விழாமல் இருப்பது ஏன்? நாம் உணவு உண்பது ஏன்? நோய்களால் நாம் அவதிப்படுவது ஏன்? கோள்கள் சுற்றுவது ஏன்? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்டு சிந்தித்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தால் பல்வேறு கண்டுபிடிப்புகள். காரணம் அறிவியல். பல்வேறு மூடநம்பிக்கைகளை கலைத்து பகுத்தறிவை வளைத்தது அறிவியலே ஆகும். இதைத்தான் நம் ஐயன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆம், அறிவே அறிவியல். அறிவியல் என்பது வெறும் ஆய்வுக்கூடங்களோடு முடிந்து விடுவதல்ல, அது உண்மையை உறக்க சொல்லும் துணிவு. கிரேக்க நாட்டின் உண்மையை சொன்னதற்காகவும் மக்களை சிந்திக்க சொன்னதற்காகவும் உலகில் மாபெரும் அறிஞர் சாக்ரட்டிஸ் அவருக்கு நஞ்சு கொடுக்கப்பட்டு துணிவோடு உயிர் நீத்தார். அன்று அவர் அருந்திய நஞ்சு இன்று உலகம் முழுவதும் அறிவியல் சிந்தனை என்னும் ஒளியாக பரவுகின்றது. அதன் பிறகு சாக்ரட்டிஸ் மாணவர்கள் அறிவியலை உலகம் முழுவதும் பரப்பினார். கருத்தியலையும் தத்துவத்தை உருவாக்கு என்று சொன்ன பிளாட்டோ, ஆதாரத்தோடு நிரூபி என்று சொன்ன அரிஸ்டாட்டில், இக்கருத்தை மேலும் உலகம் முழுவதும் படைகளால் விசாலப்படுத்திய மகா அலெக்சாண்டர், இவரும் சாக்ரட்டிஸ் வழித்தோன்றர்களே. இப்படி நாம் சுகமாக அனுபவிக்கும் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் பின்னால் ஒரு பெரிய சோக வரலாறு இருக்கும். ஒரு காலத்தில் குணப்படுத்த முடியாது என்று கருதப்பட்ட காலரா, பெரியம்மை ஆகியவற்றை அறிவியலே ஆக்கமாக ஒழித்துள்ளது. இன்று உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முதல் புற்றுநோய் வரை மனித உயிர்களை காப்பதில் அறிவியலே கடவுளாக நிகழ்கிறது. உலகமே ஒரு உள்ளங்கை என்பார்கள். ஆனால் இன்று ஒரு சொடுக்கில் உலகில் பல முனைகளில் இருப்பவர்களிடம் பேச முடிகின்றது. கல்வி, வணிகம், கலாச்சாரம் ஆகியவற்றை ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றம் அடைய அறிவியலே ஆக்கமாக அமைகிறது. அறிவியல் நிலத்தை மட்டும் ஆளவில்லை, வானையும் ஆள்கிறது. சந்திராயன், மங்கள்யான் போன்ற திட்டங்கள் மூலம் இந்தியா உலகளவில் நிமிர்ந்து நிற்கின்றது. மாநில ஆய்வுக்கும் கல்வி புரட்சியிலும் வேகமாக வளர்கிறது ஆக்கமான அறிவியல். கத்தி என்பது காய்கறிகளை வெட்டவும் அல்லது அறுவை சிகிச்சை செய்யவும் பயன்படும், ஆனால் காயப்படுத்தவும் பயன்படும். எனவே அறிவியலை நாம் ஆக்கமாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என எம் பாரதி இப்படி கூறினான். வெள்ளி பனிமலையில் மீது தாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், ஆக்கமான அறிவியலால் கல்வி சாலைகள் வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.